ஆமா, இந்த ஆரம் 8 பவுன்னா எவ்வளவு வருது? அது ஒரு 4 லட்சம் ரூபா நெருங்கிருமா? எப்பா 4 லட்சமா? 4 லட்சம் வந்து 4 லட்ச ரூபா கையில இருந்தா என் பரம்பரையே உட்காந்து துங்கும். 4 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி என்னத்த பண்ண? என்ன வந்து ஆரம்லாம் வேண்டாம், அந்த சின்ன மோதிரம், சின்ன பொருள், இந்த 1 கிராமுக்கு காயின் அந்த மாதிரி காட்டுங்கணும். என்ன நகை வாங்கினதுக்கு அப்புறம் ஜூஸ் தருவீல்ல, மறந்துடாதீங்க சரியா? ஏம்மா ஃபர்ஸ்ட் நகையை வாங்குங்கம்மா, அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றேன். என்னன்னா இப்படி சொல்றியே? நீங்க என்ன கடை வச்சு நடத்துறீங்க? பக்கத்து கடை நகை கடைக்குள்ள போனோம்னா நாங்க போன உடனே ஜூஸ் பாட்டில் தூக்கி நீட்டுறாவே. நீங்க என்னடான்னா வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலாவது இன்னும் ஜூஸ் காணும் ஒண்ணும் காணும். நகை வாங்கினாதான் ஜூஸ் தருவீங்களோ? ஆமாமா, நகை வாங்குறவங்களுக்கு தான் ஜூஸ் பாட்டில் கொடுக்க முடியும், வேற எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? ஆமா, நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற உங்க கடைக்கு எங்க இருந்து ஆள் வரும்? ஜூஸ் பாட்டில் வந்த உடனே கையில நீட்டினா தானே வேற ஆட்கள் வந்து குமியும். அப்பதானே அவ்வளோ ஒரு கடைக்கு வர மாதிரி ஜூஸ் பாட்டில் வாங்குறதுக்காக வச்சு உங்க கடைக்கு வந்து அவ்வளவு கலெக்ஷன்ஸே பாப்பாவே. என்ன பண்ணி சொல்லிட்டு இருக்க? வேற அவ்வளோ வரவி போறவங்க வந்து ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போக, வேற நகை எங்க இருந்து விற்கும்? நகை வாங்கினாதான் ஜூஸ் பாட்டில், பேகு, வேற மணி பரிசு எல்லாம் கொடுப்போம். எப்பா நல்லா உசாரா தான் இருக்காங்க. சரி இவ்வளவு கம்மியா தான் நகை வாங்க 1 கிராம்